நம்ம நகரத்தாருக்குள்ள டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா இன்னி வரப்போகிற நாட்களில் அருமையான வீடியோஸ்லாம் வர காத்திருக்கு. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுல. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? நகரத்தார் குலம் வலை ஒளி ஊடக நேயர்கள் அனைவருக்கும் தமிழ்ச்செல்வி உடையப்பனின் அன்பான வணக்கங்கள். இன்று எந்த ராசிக்கு எந்த முருகன் கோயிலுக்கு போகலாம்? என்னங்க இப்படி சொல்கிறீங்க? முருகன்னாலே சிறப்பு தானே அப்படின்னு கேட்குறது நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. முருகன்னாலே சிறப்பு தாங்க. எந்த இடத்துல இருக்கக்கூடிய முருகனுமே சிறப்பான முருகன் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ராசிக்காரங்க குறிப்பிட்ட இடத்துல போய் வழிபடும் போது அவங்களுடைய வேண்டுதல் கொஞ்சம் சீக்கிரமாக நிறைவேறும் அப்படின்னு ஒரு புத்தகத்திலேருந்து நாங்கள் இதை எடுத்து படித்ததுக்கு அப்புறம் தான் உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கோம். முருகன் கோயில்களில் ரொம்ப விசேஷமானதாகவும் முதன்மையாகவும் சொல்லப்பட கோயில் பல இருக்குது. அதில் மயிலம் சுப்பிரமணியர் கோயில் ரொம்ப விசேஷமான கோயில். செவ்வாயின் ஆதிக்கம் அதிகமுள்ள முருகன் கோயில் இது. திண்டிவனம் அருகே இருக்குது. முக்கியமாக நம்ம எந்த ஒரு கோயிலுக்கு போகணுன்னாலும் நாம் நினைக்கணும், அடுத்ததாக அந்த முருகன் அனுமதி கொடுத்தாதான் நாம் அங்கே போகவே முடியும். அதனால் எல்லாரும் முருகா அந்த தலத்துக்கு வந்து உன்னை காணும் வரம் எங்களுக்கு தாய் என்று நீங்கள் மனதார மனசில் நினச்சி பாருங்களேன். நிச்சயமாக உங்களுக்குரிய ஸ்தலத்திற்கு உங்களை அழைத்து செல்வார் முருகன். வரிசையாக பார்ப்போமா? மேஷ ராசி கொடைக்கானல் தாண்டுக்குடி, ரிஷபராசி சுவாமிமலை, மிதுனம் செவலூர் பூமிநாதேஸ்வரர் கோயில், கடகம் பழனி முருகன், சிம்மம் திருப்பரங்குன்றம் முருகன், கன்னி திருச்செந்தூர் முருகன், துலாம் வைத்தீஸ்வரன் கோயில் முத்துக்குமார சுவாமி, விருச்சிகம் மணச்சநல்லூர் பூமிநாதேஸ்வரர் கோயில், தனுசு திருத்தணிகை, அந்த திருத்தணி முருகப்பெருமான தனுசு ராசிக்காரர்கள் வழிபட ரொம்ப சிறப்பு. மகரம் வயலூர் முருகன், கும்பம் ஓரக்காட்டு பேட்டை குணம் தந்த நாதர் செங்கல்பட்டு அருகில் இருக்குது இந்த கோயில். மீனம் திருவக்கரை வக்ர பத்ரகாளி கோயில். எல்லாருக்கும் எந்தெந்த கோயில் முக்கியமான கோயில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது உங்கள் மனசில் நீங்கள் நினைக்கும்போது அந்த முருகன் உங்களை அவசியமாக அந்த தலத்திற்கு வருவதற்கு அனுமதி கொடுப்பார். முருகனை நாடி செல்லுங்கள், அவர் தேடி வந்து வரங்களையெல்லாம் உங்களுக்கு அள்ளி அள்ளி வாரி வாரி வழங்குவார் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.